ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி என்னென்னா கிளாஸ் தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு. லாஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் முடிஞ்சு. ஸோ இந்த கிளாஸில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், ஃப்ரிக்ஷன்ன்றது இந்த கிளாஸில் பார்ப்போம். டோட்டலாக ஃப்ரிக்ஷன்ஸில் எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வருது, எப்படி இருக்கும் ஃப்ரிக்ஷன் அப்படின்றதெல்லாம் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா சிம்பிளாக ஃப்ரிக்ஷன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அன் அப்போசிங் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன்னா என்ன? இது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன்னா என்ன? அப்போஸ் பண்ணுற ஒரு ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால எப்போவுமே வந்து நார்மல் நம்ம கொடுக்குற ஒரு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆர் ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அன் அப்போசிங் ஃபோர்ஸ். அப்போசிங் ஃபோர்ஸ்னா என்ன? ஸ்டாப் பண்ற ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃப்ரிக்ஷன் இஃப் டூ பாடிஸ், ஏதாச்சும் ரெண்டு பாடிஸ்ன்றது இந்த மாதிரி கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ரெண்டு பாடிஸ்லயும் ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ரெண்டுமே அப்போசிங் ஃபோர்ஸ் தான். ஒன்று வந்து ரெண்டு பாடிஸ் கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா ஒன்று வந்து நார்மல் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஒன்று நார்மல் ரியாக்ஷனும் இன்னொன்று ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எப்போ ஏதாச்சும் ரெண்டு பாடிஸ் கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டும் இருக்கும். ஓகேவா? கிளியர்? ஸோ ஃப்ரிக்ஷன் அப்போசஸ். இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொன்னேன்? இட் இஸ் அன் அப்போசிங் ஃபோர்ஸ். அப்போசிங் ஃபோர்ஸ்னா ஒரு பாடியை வந்து ஸ்டாப் பண்ணும். அதாவது அதோட ரிலேட்டிவ் மோஷன் அதை மட்டும்தான் அப்போஸ் பண்ணும். அதுலேருந்து வர ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணாது. அந்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணாது, அதுலேருந்து வர ரிலேட்டிவ் மோஷனை தான் ஸ்டாப் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா, friction opposes the relative motion between the two bodies. It does not oppose the force. நம்ம அப்ளை பண்ற அந்த ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணாது. அதுலேருந்து ஃபோர்ஸ் வர்றதுனால இது மூவ் ஆகுது பாரு, அந்த ரிலேட்டிவ் மோஷனை மட்டும்தான் அப்போஸ் பண்ணும். ஓகேவா? கிளியரா? ஸோ வெறும் 3 பாயிண்ட்ஸ் தான். ஏதாச்சும் கனெக்டட் பாடிஸ் அப்படின்றது கான்டாக்ட்ல இருக்கிற பாடிஸ் இருந்துச்சுன்னா அதுல ரெண்டு அப்போசிங் ஃபோர்ஸஸ், ரெண்டு ஃபோர்ஸஸ்ன்றது ஆக்ட் ஆகும். ஒன்று நார்மல் ரியாக்ஷன், இன்னொன்று ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இது ரிலேட்டிவ் மோஷனை மட்டும்தான் அப்போஸ் பண்ணும், ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணாது. ஓகேவா? கிளியர்? டன்? ஓகே, நல்லதா இருக்கு. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஃப்ரிக்ஷன்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்? ஓகே, டனா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் பேர்ல இருக்கு. ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட்ல இருக்கு, அந்த பாடின்றது மூவ் ஆகல, அந்த ஆப்ஜெக்ட்ன்றது மூவ் ஆகல அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன? ரெஸ்ட்ல இருக்கிறத வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இட் டினோட்டட் பை FS, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை டினோட் பண்ணாங்க. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு எந்த ஃபார்முலாவும் இல்லை. ஸ்டாட்டிக்னால என்ன? ரெஸ்ட்ல இருக்கு, அங்க ரிலேட்டிவ் மோஷன்ன்றது இல்ல. இட் இஸ் அட் ரெஸ்ட், பாடி இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன? ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலாவும் இல்ல. FS அப்படின்றது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு பாடி ரெஸ்ட்லயே இருக்கு, ஒரு கார் அப்படின்றது மூவ் ஆகாம ரெஸ்ட்ல தான் இருக்குன்னா அங்க என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். அடுத்தது என்ன ஃப்ரிக்ஷன் சொன்னேன்? கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்ப இருக்கிற ஃப்ரிக்ஷனை வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். FKல டினோட் பண்ணுவோம். இங்க ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. FK is equals to μKN. N. It is a normal. என்னன்னா நார்மல் ரியாக்ஷன். மியூகேனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இந்த மியூகேக்கு வந்து இட் இஸ் அ டைமென்ஷனல்லெஸ். டைமென்ஷன்ஸ் இருக்காது, இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். ஓகேவா? கிளியரா? டன். ஸோ இப்போ பாருங்க, வெலாசிட்டி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பக்கம் தானே இந்த பாடி மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு. அப்போ எந்த பக்கம் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்? அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இஸ் இட் கிளியர்? டன். இன்னும் நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ ஒரு பாடின்றதுமா, லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சு,
ஒரு பாடி இந்த ரெஸ்ட்ல இருக்கிற பாடி மோஷன்ல மூவ் ஆச்சு. அதாவது இங்க ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் ரெஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் பாயிண்ட் கரெக்டா இப்போ மோஷன் அதாவது மூவ் ஆக போகுது அந்த ஸ்டேஜ் இருக்கும்ல, ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆக போகுதுன்ற ஸ்டேஜ், அதுதான் வந்து தட் இஸ் கால்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அது ஃபர்தரா வர சொல்றேன். தட் இஸ் கால்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். என்ன சொல்றோம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இட் இஸ் அ கைனடிக் ஃப்ரிக்ஷன். இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், தட் இஸ் கால்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதுக்கு மறுபடியும் ஃபார்முலா இருக்கும் மியூ எஸ் என். இது மோஷனுக்கு எப்படி கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு மியூ கே என்னோ அதே மாதிரி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு மியூ எஸ் என் இருக்கும். அதே ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவும் இருக்காது. லிசன், கிளியரா? இஸ் இட் கிளியர்? ஸோ நான் இப்போ சொன்னல, ஜஸ்ட் லிசன். இது ரெஸ்ட்ல இருக்கு ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? இங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன்னொரு பாடி இங்க மோஷன்ல இருக்கு. மோஷன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்க என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன். இந்த ரெஸ்ட்ல இருந்து இந்த பாடி மோஷன் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகல. ஜஸ்ட் இப்போ ஒரு கார் ரெஸ்ட்ல இருக்கு, அது ஸ்டார்ட் ஆகுற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அது மூவ் ஆகுற அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ரெஸ்ட்ல இருந்து கரெக்டா ஸ்டார்ட் ஆகுறோம் அந்த மேக்ஸிமம் ஸ்டேஜை வந்து இங்க என்ன சொல்றோம்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா இருக்காது, இதுக்கு மியூ கேஎன். அதே மாதிரி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு மியூ எஸ்என் அப்படின்றது ஃபார்முலா. ஓகேவா? டன். மியூ கேஎன். ஓகே, இந்த மியூ அப்படின்ற மியூ இட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த மியூ அப்படின்றது வந்து இது வந்து டைமென்ஷன்லெஸ். என்ன மியூன்றது? டைமென்ஷன்லெஸ். கிளியரா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ல? ஓகே, நல்லா தான் இருக்கு. மறுபடியும் இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் இது மறுபடியும் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைட் ஆகுது ஒரு ஃப்ரிக்ஷன், அதாவது ஒரு பாடி ஸ்லைட் ஆகுது, ஒரு ஸ்லாண்ட்ல இருந்து ஸ்லைட் ஆகுதுன்னா தட் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷனா ஒரு பாடி ரோல் ஆகுது, ஒரு ஸ்லாண்ட்ல இருந்து உருண்டு போகுதுன்றல. ஸோ இப்போ எனக்கு ஒரு காமனா ஒரு திங் சொல்லுங்க, ஸ்லைட் ஆனா சீக்கிரமா பாடி வந்து சேருமா, ரோல் ஆனா பாடி வந்து சேருமா? எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட் ஆனா தான் பாடி வந்து சேரும். ஸோ மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ ஆர். ஓகேவா? மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ ஆர். கைனடிக் ஃப்ரிக்ஷன் 2 டைப்ஸ், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், rolling friction. Sliding friction is greater than rolling friction. அதாவது coefficient of mu s is greater than mu r. Okay va? So it is also in the statement ரொம்ப important. This is a limiting friction. Mu s n ன்னு சொன்னல, இது limiting friction. இது வந்து static friction. Static friction is less than or equal to limiting friction. இதுக்கு அடுத்து தானே static frictionக்கு maximum pointல தானே இது தானே வரும், அதுக்கு முன்னாடி 0ல தான் இருக்கும், which is rest. ஆமாவா இல்லையா? 0 is less than or equal to fs is less than or equal to mu sn. இந்த பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆல்சோ நோட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து லைக் ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணும், அதனால. ஓகேவா? கிளியர்? ஓகே, டன். அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நான் என்ன சொன்னேன்? இப்போ ரெஸ்ட்ல இருக்க ஒரு பாடி, இன்னொரு பாடி மோஷன்ல இருக்கு, இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த மேக்ஸிமம் பாயிண்ட், எப்போ ரெஸ்ட்ல இருந்து மூவ்மெண்ட் ஆகுதோ அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றோம். அதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், which is mu sn. ஓகே, கிளியரோ? So static friction is self-adjustable. Self-adjustable. Static friction அப்படின்னா self-adjustable. Self-adjustable என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு static friction என்ன? ரெஸ்ட்ல இருக்கிற பாடி மேலே ஆக்ட் ஆகுறது static friction. ஆமாவா? static friction ரெஸ்ட்ல இருக்கிற பாடி மேலே. இப்போ ஏதாச்சும் இது ஒரு ஃபோர்ஸ் வந்து இது அட்டாக் பண்ணுச்சு, ஒரு ஃபோர்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா இது உடனே வந்து மூவ்மெண்ட்டுக்கு போயிடும், மோஷனுக்கு மூவ் ஆகும், அதாவது கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு மாறிடும். அந்த ஸ்டாப் குறைஞ்சிச்சுன்னா மறுபடியும் ஸ்டாப் ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தரவே சடனாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டபிள். அட்ஜஸ்ட் ஆகிடும், எந்த கண்டிஷன்ஸ்க்குனாலும் இது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டபிள். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா எல்லாம்? ஸோ ஃப்ரிக்ஷன்னா என்ன? நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ரெண்டும் இருக்கும். எந்த பாடிஸ், ரெண்டு பாடிஸ் கான்டாக்ட்ல இருந்தால் ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் ஓன்லி ரிலேட்டிவ் மோஷன், நாட் இட் டஸ் நாட் அப்போஸ் எனி ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸையும் அப்போஸ் பண்ணாது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதுக்கப்புறம் கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் அகைன் 2 டைப்ஸ், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். இந்த பாயிண்ட்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது
Okay, it is self-adjustable. Next, contact force and angle of friction. Angle of friction வந்து lambdaல denote பண்ணுவாங்க. இப்போ இந்த பாடி இருக்கு, ஆமாவா? இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பிளாக் இல்ல பாடி. இந்த பாடின்றது ஃப்ரண்ட் சைடு v வெலாசிட்டி, அதாவது அந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ இந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல தானே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ன்றது இருக்கும். இப்போ மூவ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்க என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நார்மல் ரியாக்ஷன். அது டவுன்வர்ட்ஸ் mgன்றது ஆக்ட் ஆகும். இது ரெண்டுத்துக்கும், அதாவது இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கும் இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் நடுவில் வர இந்த ரிசல்டன்ட் அப்படின்னு, ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இட் இஸ் கால்ட் ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இங்க நடுவில் இருக்கு. ஸோ இந்த இருக்குல்ல, லைக் இந்த ஆங்கிள், திஸ் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். என்ன சொல்லுவாங்க? angle of friction. It is called angle of friction. So tan lambda is equals to என்ன? opposite by adjacent, right? So opposite by adjacent, f limiting friction by n. So n limiting friction என்ன? mu s n by n. n cancel. So tan lambda is equals to mu s. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. angle of friction. அடுத்தது angle of repose அப்படின்ற ஒரு வேர்ட் வரும். ஸோ அந்த கான்செப்ட்லையும் சேம், tan lambda is equals to mu s னா அங்க tan alpha is equals to mu s. alpha in the sense அங்க angle of repose அப்படின்னு அர்த்தம். ஸோ angle of friction என்ன? tan angle of friction is mu s. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, mu s. ஓகே, கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன? tan lambda is equals to mu s. இந்த ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ கான்செப்ட் எல்லாம் கிளியரா? இஸ் இட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணலாம்? கொஸ்டின் பண்ணுவோமா? ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் நான் எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லாஸ் ஆஃப் மோஷன்ஸில் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்ல. இட்ஸ் லைக் டென்ஷன்னா என்ன, ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் வந்து அடிப்படும். ஓகேவா? கனெக்ட் ஆகும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இஃப் மியூ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், மியூன்றது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் ஏ அண்ட் த சர்ஃபேஸ். ஏக்கும் அண்ட் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் மியூ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். இன் த சென்ஸ் மியூ எஸ். Block B will come to rest after a time. Block B will come to rest after a time. அதாவது after a time கேட்டிருக்காங்க. அப்போ டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கம் டு ரெஸ்ட், அதாவது ஆல்ரெடி மூவ் ஆயிட்டு இருக்கு. இட் கம்ஸ் டு ரெஸ்ட், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ஏதோ கொஞ்சம் இருக்கு. கம்ஸ் டு ரெஸ்ட் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டின்றது 0. ஆமாவா இல்லையா? இனிஷியல் வெலாசிட்டி ஏதோ ஒன்று இருக்கு. ஃபைனல் வெலாசிட்டி என்ன? கம் டு 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? இது மூவ் ஆயிட்டு இருக்குன்னா வில கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விஆ டினோட் பண்ணிக்கோ, யூன்றது விஆ டினோட் பண்ணிக்கோ. ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ இங்க ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் நார்மலா சொல்லணும்னா? மேல அப்வர்ட்ஸ் நியூ என், டவுன்வர்ட்ஸ் எம்ஜி. ஆமாவா? அப்வர்ட்ஸ் நியூ, டவுன்வர்ட்ஸ், ஒரு நிமிஷம், மேல அப்வர்ட்ஸ் என், டவுன்வர்ட்ஸ் எம்ஜி. அடுத்து என்ன மூவ் ஆகும்? இப்போ இந்த பக்கம் ஃபோர்ஸ், அதாவது இந்த பக்கம் வெலாசிட்டி மூவ் ஆகுது, அதாவது ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் இருக்கு இல்லைங்க, மியூ எஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது இருக்கும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் மூவ் ஆயிட்டு இருக்குல்ல ஆல்ரெடி. ஸோ இட் ஹேஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் இங்கே ஆக்ட் ஆகுது. அண்ட் லிசன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணோன்னா இதை வந்து இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு ஃபோர்ஸை வந்து இப்படி தடுத்து நிறுத்தும். அப்போ ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் ஆக்சலரேஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் ஆக்சலரேஷன் அப்படின்றது இருக்கும். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. லிசன், இப்போ இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v, t அப்படின்றது கண்டுபிடிக்க சொன்னாங்க. நமக்கு எதுவுமே தெரியாதே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரிக்ஷன்ல வந்தது f is equals to mu s n, mu k n, இதுதான் தெரியும். ஆமாவா இல்லையா? நமக்கு வேற எதுவுமே தெரியாது. டைம் வேணும் அப்படின்னா இப்போ எங்கவே எதுவுமே இல்லை. ஸோ யூ இருக்கு, வி இருக்கு, டி இருக்கு. சொல்ல போனா ஏ கண்டுபிடிக்கலாம். ஆமாவா? ஸோ நமக்கு டி வேணும் இப்போ. ஸோ அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. என்ன? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். லிசன் கேர்ஃபுல்லி. கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன? எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், வி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ பிளஸ் ஏடி,
v square minus u square is equal to 2as. ஸோ இங்கே நமக்கு கேட்கறது கொஸ்டின்ல என்ன டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேன்சல் ஆயிடுச்சு, டி டேர்மே இல்லை இங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டி டேர்ம் இது இருக்கலாம். ஓகே, சஜஸ்ட் பண்ணலாம். v இருக்கு, u இருக்கு, a கண்டுபிடிச்சா போதும், டி வந்துடும். ஓகே, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்ன்றது இங்க சம்பந்தமே இல்லைல்ல, அதனால இந்த ஈக்குவேஷனும் இங்க கேன்சல். ஸோ இந்த ஈக்குவேஷனை இங்க கன்சிடர் பண்ணலாம். தட் இஸ் v is equals to u plus at. ஆமாவா? ஸோ v அப்படின்றது 0 தானே? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓகே, listen, v is equals to 0. v is equals to u எவ்வளோ? v minus gat minus at. ஏன் மைனஸ் வருது? ஏன்னா ஃபோர்ஸ் இந்த சைடில் இருக்கு, ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அதனால மைனஸ் வருது. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, டன். இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று என்னன்னா, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. acceleration force by mass a. so acceleration என்ன? f by m. இங்க force அப்படின்றது by m தானே, இதுதானே acceleration. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா acceleration இங்க forceன்றது இருக்குல்ல, இந்த force வந்து என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸா இருக்கும். எப்போ இந்த மாதிரி மியூஎஸ் ஃப்ரிக்ஷன்ன்றது அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பா இந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஆமாவா இல்லையா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்படி? இப்போ என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜினா, என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜினா எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்கே தானே? ஆமாவா? ஸோ இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ k என்ன? ஓகே, மியூ கே என். மியூ கே இஸ் நத்திங் பட், கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? மியூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன், அப்படியே போட்டிருக்கலாம். மியூனே கொடுத்துருக்காங்க, ஸோ மியூ போட்டிருக்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, டன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக எடுத்துக்கலாம் இது. ஓகே, நல்லா தான் இருக்கு. n இஸ் ஈக்குவல் டு எம்ஜியா? ஓகே, வெயிட், சாரி. ஸோ இங்கே பாருங்க, n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி எழுதலாமா? ஓகே, எழுதலாம். ஸோ அதனால n is equal to mg, mu mg. ஸோ டைரெக்டாக வந்து இங்கே mu mg போட்டுக்கோ by m கேன்சல், mu g. ஆக்சலரேஷன் எவ்வளோ? mu g அப்படின்றது ஆக்சலரேஷன். டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. 0 is equals to v minus a எவ்வளோ? ஆக்சலரேஷன் mu g into t. ஸோ நமக்கு என்ன தேவை? t தேவை. ஸோ v is equal to mu gt. ஸோ t is equals to v by mu g is the answer. v is equals to v by mu g na option D is the right answer. clear? done? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸும் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல இந்த ஸோ கனெக்ட் ஆயிருக்கு பாருங்களேன், மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் அங்கேருந்து இங்கே வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல்ஸ், மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், அந்த சாப்டர் வந்து ஃப்ரிக்ஷனில் கனெக்ட் ஆயிருக்கு. ஆமாவா இல்லையா? ஸோ எல்லாமே லிங்க்டாக தான் இருக்கும். கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி, லிங்க்டாக அந்த சாப்டர்லேருந்து இந்த சாப்டருக்கு லிங்க் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் அடுத்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பண்ணுவோமா? ஓகே, நல்லதா இருக்கு. A contour belt is moving at a constant speed of எவ்வளோ? 2 meter per second. ஸ்பீட் எவ்வளோ? 2 meter per secondல மூவ் ஆயிட்டு இருக்கு. A box is gently dropped on it. அப்போ இந்த கன்வேயர் பெல்ட்னா தெரியும்ல, போயிட்டே இருக்கும், அப்படி சுத்திட்டே இருக்கும் கன்வேயர் பெல்ட். லைக் இந்த ஃபேக்டரிஸ்லாம் பார்ப்போம், இண்டஸ்ட்ரீஸ்லாம். ஸோ இந்த மாதிரி கன்வேயர் பெல்ட்ல வந்து ஒரு பாக்ஸை ட்ராப் பண்ணாங்க. அது என்னவாகும்? 2 meter per secondல இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இருந்தா ஃப்ரிக்ஷன், அதாவது ஃப்ரிக்ஷனே இங்க அடிப்படல ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம கொஸ்டினை படிச்சிடுவோம். A box is dropped on it. The coefficient of friction, இங்க வந்து friction between the mu is, இங்க வந்து mu is equals to எவ்வளோ? 0.5. so friction இங்க அடிபட்டிருக்கு. okay, the distance between the box will move relative to the belt before coming to the rest. questionல என்ன? distance என்னன்னு கேட்டிருக்காங்க. s அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. that the box will do relative to the belt before coming to rest. before coming to rest in the sense v is equal to
0. ஆமாவா? ஸோ இப் டேக்கிங் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எஸ் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ இங்க இந்த பக்கம் வெலாசிட்டி மூவ் ஆகுது அப்படின்னா சிம்பிளா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த பக்கம் ஆல்ரெடி ஃபோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஆமாவா இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்ல தானே ஃப்ரிக்ஷன் இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கும்? இதே பக்கம் தான் ஆக்சலரேஷனும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியர் எல்லாருக்கும்? டன்? இஸ் இட் கிளியர்? ஓகே, நல்லா இருக்கு. ஓகே தான். ஓகே டன். அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு ஈக்குவேஷன்ஸ் தெரியும். S is equals to ut plus half at square, v square minus u square is equal to 2as, v is equals to u plus at. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஈக்குவேஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா v மைனஸ் யூ ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா s இஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் கொஷனில் எந்த டி டர்மும் கொடுக்கல. ஸோ இதை கேன்சல் பண்ணிவிடு. அடுத்து இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக இது v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as பண்ணுவோமா? ஓகே, v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. ஓகேவா? நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வி நான் என்ன சொன்னேன்? 0. ஸோ இது டோட்டலாக 0. ஸோ இந்த பக்கம்னா 2as பிளஸ் யூ ஸ்கொயர். ஓகே, ஆமாவா? ஸோ இந்த பக்கம் 0னா நம்ம என்ன போட்டுக்கலாம்? எஸ் தான் நமக்கு தேவை. ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் செப்பரேட்டாக எடுத்துக்கோ. அதாவது மைனஸ் யூ ஸ்கொயர் எஸ் தேவை. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் இங்கே பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வரைக்கும் 0 u is equals to v ஸ்கொயர். ஓகே, நல்லா தான் இருக்கு. நமக்கு u வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? u வேல்யூ 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, 2 மீட்டர் பர் செகண்ட். அடுத்தது என்ன இருக்கு? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். எஸ் அப்படின்றத நம்ம கொஸ்டின்லேயே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் வேணும்னா f by m. fனா என்ன சொன்ன? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே mu is equals to 0.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.5னா எஃப்கே அப்படின்றது என்ன இருக்கும்? மியூ ஜி, மியூ என். ஸோ மியூ என், என் இஸ் நத்திங் பட் எம்ஜி. ஆமாவா இல்லையா? ஸோ இதுக்கு அப்வர்ட்ஸ்ன்றது என்னா இருந்துச்சுன்னா டவுன்வர்ட்ஸ்ன்றது எம்ஜி தானே. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு என்ன? எம்ஜி. ஸோ எம்ஜி அப்படின்னா மியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில்? 0.5. ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கேன் 0.5 டு மாஸ். மாஸ் என்ன? மாஸ் என்ன? ஸோ ஓகே மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓகே ஃபைன். ஓகே, ஸோ அங்கேயே நாங்கள் டைரெக்டாக போடாமல் மாஸ் கொடுக்கல. ஸோ டைரெக்டாக வந்து ஆக்சலரேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மியூ எம்ஜி தானே. ஸோ மியூ எம்ஜி பை எம்னா எம் கேன்சல் ஆகிடுது. அப்போ மியூ ஜி தானே வரும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ ஜி. மியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5. ஜி எவ்வளோ வேல்யூ? 10. ஸோ 10னா இங்கே ஒரு 0 கட் ஆகிடும். ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் எவ்வளோ? 5 மீட்டர் பர் செகண்ட். டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. மைனஸ் u square. u square is nothing but 2 square is equal to 2 into minus then acceleration. ஏன் minus acceleration? இங்க பாருங்க, இந்த பக்கம் இது இருக்கு, acceleration opposite direction இருக்கு, hence minus. So minus a. a எவ்வளவு வேல்யூ வந்துச்சு? இப்போதான் கண்டுபிடிச்சோம் 5 into s அப்படின்றது வரும். ஓகே, minus 2 square எவ்வளவு? 4 minus 10s. minus cancel. 4 என்னன்னா அதாவது 4 by 10 is equals to s. 0.4. s is equals to எவ்வளோ? 0.4 is the answer. 0.4 மீட்டர்னா option A is the right answer. clear-ஆ? done? புரிஞ்சிச்சா? clear தானே? அடுத்து acceleration of block will be. இந்த வாட்டி acceleration மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ acceleration இவ்வளோ நேரம் எப்படி பண்ணோம்? ஜஸ்ட் இந்த ஸ்டெப் பண்ணால் போதும். acceleration என்ன? acceleration of block கேட்டிருக்காங்க. அதுவும் இங்கே மியூ கொடுத்துருக்காங்க. மியூ கொடுத்தாலே என்ன அர்த்தம் நமக்கு? இங்கே ஃப்ரிக்ஷன் அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே acceleration is equals to f by m. ஓகேவா? acceleration is equal to f by m. ஓகே, நல்லா தான் இருக்கு. fனா என்ன சொன்னேன்? mu k. So fk is equals to mu n. Mu n. n is equals to mg. ஆமாவா? So n is equals to mg na mu mg அப்படின்றது ஆன்சர். ஆமாவா? mu mg. ஓகே, இந்த வாட்டி இங்க
கொஷின்லேயே வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ண மியூ வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. மியூ எவ்வளோ 0.5, வெயிட் எவ்வளோ 10 kg, ஜி வேல்யூ எவ்வளோ 10. இந்த 0 கேன்சல் பண்ணால் ஃபைனலாக 50 நியூட்டன் அப்படின்றது ஆன்சர் வரும். டைரெக்டாக இங்கே 50 நியூட்டன் பை 10 போட்டு 0 cancel, 5 meter per second square is the answer. Option B is the right answer. Acceleration, as simple as that. இது இங்கே எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, கிளியர். அடுத்த கொஷின். ஸோ இப்போ இது முடிஞ்சு பிளாக், கான்டாக்டில் இருக்கிற பிளாக். இது என்ன? கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்துச்சா? ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல லாஸ் ஆஃப் மோஷன்ல அது வந்துச்சு. இங்க கைனமேட்டிக் ஈக்குவேஷன், மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன், இதுவும் கனெக்ட் ஆச்சு. இங்க வந்து ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, டென்ஷன் ஃபோர்ஸ், ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்றது இங்க இது ஆகுது. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் பாப்போமா? ஓகே. ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவே ஃப்ரம் த மாஸ் டென்ஷன், downwards m2g, இந்த பக்கமும் downwards m1g. பட் இங்க லிசன் கேர்ஃபுல்லி, downwards இங்க டேபிள் மேல இருக்கு. ஸோ இங்க m1g அப்படின்றது upwards என்ன இருக்கு? nன்றது இருக்கு. ஸோ இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? when the block A is sliding on the table, இந்த டேபிள் மேல எப்போ block A ஸ்லைட் ஆகுது, the tension in the string. sliding on the tableனா இந்த பக்கம் தானே ஸ்லைட் ஆக வாய்ப்பு இருக்கு, இந்த பக்கம் தான். ஸோ acceleration இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஸ்லைட் ஆகும். ஆமாவா இல்லையா? ஸோ இப்படி தானே ஸ்லைட் ஆகும் டேபிள் கிட்ட இருந்து. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமா. ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஆக்சலரேஷன் இருக்கு. ஓகே, டன். நமக்கு ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் மூவ் ஆகுது, ஸ்லைட் ஆகுதுன்னா இந்த பக்கம் ஆக்சலரேஷன் இருக்கு, ஸ்லைட் ஆகுது. அப்போ அந்த பக்கம் ஸ்லைட் ஆனா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? எக்ஸாக்டா அதுக்கு ஆப்போசிட்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இஸ் இட் கிளியர்? ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ்னா F minus T is equal to ma. இதுதான் ஈக்குவேஷன். ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், ஆமாவா இல்லையா? ஓகே, இப்போ எந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கணும்? இதுவா? ஸோ ஃபோர்ஸ் இங்க கொடுக்கலனா என்ன அர்த்தம்? நம்ம இதனா எடுத்துக்கணும். ஆக்சுவலி இங்க இது இல்லை, ஏன்னா இது டேபிள் மேல இருக்கு. ஆமாவா? அப்போ நம்ம எது கன்சிடர் பண்ணோம்? பிளாக் பி கன்சிடர் பண்ணா போதும். ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், டென்ஷன் அப்படின்றது வந்துடும். ஓகே, நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? the tension in the string, tension கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன? டென்ஷன் in the string கேட்டிருக்காங்க. ஓகே, டென்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இல்லைங்க, m2g minus t is equals to m2g minus t is equals to m. m எவ்வளோ? m2a. இங்க ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன் தான், ஃபோர்ஸும் நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன் தான். ஸோ இங்க பிளஸ் போட்டுருவோம், மைனஸ் போட தேவையில்ல ஆக்சலரேஷனுக்கு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல? எஸ் ஆர் நோ? இஸ் இட் கிளியர்? ஓகே, டன். இப்போ நமக்கு டென்ஷன் தேவை. ஸோ டென்ஷன் மட்டும் பிளஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு m2g மைனஸ் m2a எழுதலாமா? ஆமாவா இல்லையா? ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு m2 காமனாக எடுத்துக்கலாம் இன்டூ g மைனஸ் a. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அடுத்தது என்ன பண்ணணும்னா லிசன் கேர்ஃபுல்லி. g மைனஸ் a, ஆமாவா? t is equals to m2 into g minus a. ஸோ கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. ஆமாவா? ஓகே, இங்க g வேல்யூ இருக்கு. ஸோ அந்த g அப்படியே தள்ளி வச்சிருங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா a வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். சிம்பிளா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் f by m. ஆமாவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுவா எடுத்துக்கணும்? லிசன் கேர்ஃபுல்லி, லிசன். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா FK அப்படின்னா என்ன அர்த்தம்? மியூ QKN, அதாவது மியூ mgனா மியூ 1 mg. இங்க தானே ஃப்ரிக்ஷன் இருக்கு, இங்க இருக்கா? இல்ல, மியூ 1 கிட்ட, பிளாக் ஏ கிட்ட தான் இருக்கு. அதனால மியூ m1g அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு இதுவும் இருக்கு. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கமும் இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கமும் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் மைனஸ் FK. அதாவது நம்ம எப்படி எழுதணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்க டைரக்டா எழுதக்கூடாது, m2g மைனஸ் மியூ m1g. இப்போ நார்மலா நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி லாஸ் ஆஃப் மோஷன் கிளாஸஸ்ல இந்த பக்கம் 14 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த பிளாக் இருக்கு, இந்த பக்கம் 12 நியூட்டன் ஃபோர்ஸ்
அப்போது நம்ம ஆக்சலரேஷன் எப்படி எடுத்தோம்? டோட்டல் எஃப் நெட் மை எஃப் மாஸ்ன்றது 14 minus 12 by m அப்படின்னும்ல. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க ரெண்டு ஃபோர்ஸ். அதே கான்செப்ட் தான் இங்கே. அதே மாதிரி தான் இங்கே fk minus f ஃபோர்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? இது டைரெக்டாக இப்படி இல்லாமல் இங்கே இருக்கு. அவ்வளோதான். ஓகே, கிளியரா? டன். ஓகே, பை எம். நல்லா தான் இருக்கு. டன். அடுத்து என்ன? எம் அப்படின்றது லிசன், எம்ன்றது டோட்டல் மாஸ்ன்றது. டோட்டல் மாஸ்னா இங்க எத்தனை மாஸ்? m1 m2 ரெண்டு இருக்கு. ஸோ அதனால நீ m1 பிளஸ் m2 எடுத்துக்கணும். ஓகேவா? m1 பிளஸ் m2. ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணு. m2 இன்டூ g மைனஸ் ஓகே இங்க g மைனஸ் m2g. அந்த a இந்த ஏவை இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். அவ்வளவுதான். m2g மைனஸ் வரும். இங்க மைனஸ் வெளியே இருக்கிறதுனால இங்க பிளஸ் ஆயிடும். மியூ m1g பை m1 பிளஸ் m2. ஓகேவா? கிளியரா இது வரைக்கும்? ஸோ ஓகே, டன். m2 1 2 3 4 ஓகே, அப் டு இங்கே 1 2 3 4 5 ஓகே, நிறைய இருக்கு. ஓகே ஃபைன். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதைக்கு இங்கே வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவே. ஓகே ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஜஸ்ட் இந்த ஏவை இங்கே இது பண்ணோம். இங்கே ஏன் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மைனஸ்ன்றது வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ்ஸாக மாறிச்சு. அந்த 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 பேசிக் திங் உங்களுக்கு தெரியும்ல. ஓகே, நல்லா தான் இருக்குது. m2g ஓகே, நல்லா இருக்கு. இப்போ இது எல்சிஎம் பண்ணோன்னா என்ன வரும்? m2 இன்டூ m1g ப்ளஸ் m2g minus m2g plus mu m1g. ஆமாவா இல்லையா? ஸோ இது LCM பண்ணி பாருங்க. m1 into g, m2 into g minus m2g plus mu mg and divided by m1 plus mg. So divided by என்ன? m1 plus m2. ஓகேவா? ஸோ LCM அப்படி பண்ணாலும் பண்ணுங்க, இல்லை நார்மலாக வந்து எல்சிஎம் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை 1 இன்டூ m1 ப்ளஸ் m2 அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கிறது இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைரெக்டாக நான் சொன்னேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. m2g ப்ளஸ் m2g மைனஸ் m2g கேன்சல். நெக்ஸ்ட் அப்போ m2 இன்டூ m1g ப்ளஸ் மியூ m1g பை m1 ப்ளஸ் m2. இப்போ இங்கே m1 இருக்கா? காமன் எடுத்துடலாமா? ஆமாவா இல்லையா? ஸோ m1 காமன் எடுத்துலாம், g இருக்கு காமன் எடுத்தோம். ஸோ m1 m2 இன்டூ g காமன் எடுத்துட்டோம். டவுன் கீழே இருக்கிறது m1 பிளஸ் m போட்டுட்டோம். மற்றது என்ன இருக்கு? இந்த பக்கம் m1 எடுத்துட்டோம்னா இங்க 1 பிளஸ் மியூ மட்டும் இருக்கு. ஸோ 1 பிளஸ் மியூ இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த டென்ஷன். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ லிசன், கொஞ்சம் மெதுவாக பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, ஸோ ஆப்ஷன் என்ன? 1 plus 2. Option C is the right answer. m1 m2 by m1 plus m2 1 plus mu k. அவ்வளோதான். இன்ட்டு g. ஓகே, கிளியராக புரிஞ்சிச்சா? டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கும்? ஸ்ட்ரிங்ன்றதுனால f மைனஸ் டி எடுத்தோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஆக்சலரேஷன் லென்த்தியாக இருக்கிறதுனால கால்குலேஷன் லென்த்தியாக போச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கிளியர்? மெதுவாக வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, நல்ல வாய்ப்பு தானே, ரெக்கார்டான வீடியோ தானே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டைரெக்டாக போட்டு பாருங்கள். ஸோ கேன்சல் எல்லாம் ஆச்சு. இந்த ஆன்சர் வர வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போங்க. ஓகேவா? கிளியர்? Okay, so the downward acceleration of the mass m1 is. So அடுத்த question என்ன? Downward acceleration. Questionல கொடுத்திருக்காங்க downward acceleration. அதாவது acceleration downwards, acceleration of mass. Acceleration கேட்டிருக்காங்க. m1 ஓட of mass என்ன? m1 ஓட acceleration என்னன்னு கேட்டிருக்காங்க.
லிசன், புரிஞ்சிச்சா உங்களுக்கு? டவுன்வர்ட் ஆக்சலரேஷன், இந்த டவுன்வர்ட்ஸ் இந்த ஆக்சலரேஷன் இருக்கு, அதோட மாஸ் என்ன? ஸோ இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்டுது? டவுன்வர்ட் m1g. ஸோ இங்கே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, m1 இருக்கட்டும், m2 இருக்கட்டும், m3 இருக்கட்டும், இட் இஸ் ஈக்குவல் டு m தான். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டைரெக்டாக m1gன்னு போடாமல் mg, இதுவும் mg, இதுவும் mg. பட் இது டேபிள் மேலே இருக்கிறதுனால அவ்வளோ இது மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இது எடுத்துருவோம். ஓகே ஓகே, இது மட்டும் தான் கீழே இருக்கிறதுனால mg அப்படின்னு போட்டோம். அடுத்து என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது? அவே ஃப்ரம் த மாஸ், டென்ஷன். இதுவும் அவே ஃப்ரம் த மாஸ், டென்ஷன். இந்த பக்கமும் அவே ஃப்ரம் த மாஸ், டென்ஷன். இந்த பக்கமும் அவே ஃப்ரம் த மாஸ், டென்ஷன். ஸோ இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸ் போகுதா, இங்கே கூட ஆக்சலரேஷன் இந்த பக்கம் தானே இருக்கு. ஆமாவா? அதாவது இப்படி வந்து தானே இப்படி கீழே போகும். ஆமாவா இல்லையா? ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ்னா இதெல்லாம் இப்படி தானே வரும். எஸ் ஆர் நோ? ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கு. ஓகே, இந்த பக்கம் இருக்குன்னா, இந்த பக்கம் கீழே போகுதுன்னா டைரக்டா வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்போசிங் ஃபோர்ஸ் தானே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? மியூ எம்ஜி, அதாவது மியூ என், என் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி தானே, மியூ எம்ஜி டைரக்டா எழுதிட்டோம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, அடுத்து என்னன்னா ஆக்சலரேஷன்னா என்ன? ஆக்சலரேஷன் எஃப் நெட் பை நெட் மாஸ். ஓகே, நல்லா தான் இருக்கு. டன். எஃப் நெட் நான் என்ன சொன்னேன்? இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகும். ஓகேவா? ஸோ இது மியூ எம்ஜி. ஆமாவா? ஸோ இப்போ இங்கே 1 2 2 ஃபோர்ஸஸ், 2 மாசஸ் இருக்கு. அப்போ 2 மாசஸ் இருக்கிறதுனால இங்கே 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 2 மியூ எம்ஜின்னு எழுதிக்கலாம். 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் 2 மியூ எம்ஜி. ஸோ 2 மியூ எம்ஜி. அடுத்தது எங்கன்னா இங்கே கீழே வெறும் mg மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் மைனஸ் திஸ், அதாவது mg மைனஸ் 2 மியூ mg பை எத்தனை மாஸ்? 3 மாசஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே 3 மாசமே m அப்படின்றதுனால 3m டைரக்டா போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இதுல m கேன்சல், சொல்லிச்சன் m கேன்சல், m கேன்சல், m கேன்சல், எல்லாத்துலயும் காமனா m இருக்கு. ஸோ m கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ டைரக்டா g மைனஸ் 2u, ஆமாவா, 2ug பை 3. ஓகே, இப்போ g காமனா இருக்கு. ஸோ g காமனா எடுத்தோம்னா 1 minus 2 mu by 3 is the answer acceleration. So 1g into 1 minus 2 mu எங்க இருக்கு? Option C is the right answer. Simple தானே? Yes or no? அப்படி. ஸோ இதுவும் ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ், அதாவது ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் டென்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கா? அவ்வளோதான். ஓகே, டன் டன். மியூ வந்தாலே புரிஞ்சுக்கோங்க, இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கனெக்ட் ஆனது தான், கனெக்ட் ஆன ஒரு கொஷின். ஓகே, அடுத்தது what's the time? 9:23. Okay, the downward acceleration of mass. So that sorry, downward and mறுபடியும் okay, listen. A wooden block of mass m resting on a rough horizontal table. So இந்த பாருங்க, ஒரு பிளாக் ஒரு டேபிள் மேல வச்சிருக்காங்க, ஹாரிசான்டல் டேபிள் is pulled by a force. இந்த வாட்டி பாருங்க, ஒரு ஆங்கிள்ல ஃபோர்ஸ் இருக்கு. ஆங்கிள்ல ஒரு ஃபோர்ஸை வந்து புல் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆங்கிள்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துரு. இவ்வளோ நேரம் இந்த பக்கம் ஃபோர்ஸோ இல்லை ஹாரிசான்டலாவோ வர்டிகலாவோ ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஒரு ஆங்கிள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ as shown in the figure, the acceleration of the block moving horizontally. Acceleration of the block. Acceleration of the block. இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இது மேலே ஆக்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டவுன்வர்ட்ஸ் என்ன? mg. அப்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும்? n. ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் இந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் எதுக்கு எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டு த ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். இது அதெல்லாம் ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குன்னா இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்படி இருக்கு? ரிசல்டண்ட்டாக இருக்கு. ரிசல்டன்ட்னா என்ன வரும்? காம்போனன்ட்ஸ், 2 காம்போனன்ட்ஸ் ரிசால்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரி 2 காம்போனன்ட்ஸ் ரிசால்வ் ஆனால் நார்மல் பிளெயினில் என்ன மாதிரி யூஸ் பண்ணும்? இது ஸ்லாண்ட் இல்லை, அதாவது ஸ்லாண்ட்னா ஒரு இன்க்ளைன்டு பிளெயின் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஸ்லாண்ட் எடுத்துக்கலாம். இது டைரெக்டாக ஒரு ரிசல்டன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே என்ன எடுத்துக்கணும்னா திஸ் இஸ் எஃப் காஸ் தீட்டா, இந்த பக்கம் எஃப் சைன் தீட்டா. இதுதான் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. ஓகேவா? கிளியரா? क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஆக்சலரேஷன். ஓகே, நம்ம இப்போ இது எழுதலாமா? இப்படி n is equal to mg நார்மலா எழுதுவோம். ஆமாவா? பட் இந்த வாட்டி இதோட சேர்த்து இங்க f sin தீட்டாவும் இருக்கு. ஆமாவா? ஸோ அப்போ n plus f sin தீட்டா is equal to mg. ஆமாவா இல்லையா?
m plus m sin theta is equal to mg. ஓகே இங்க क्वेश्चनல என்ன mu கொடுத்திருக்காங்க. ஓகே ஹாரிசான்டலி. சோ mu கொடுத்திருக்கிறதுனால இங்க ஃபிரிக்ஷன்ன்றது அடிபட்டிருக்கு. ஓகே ஃபிரிக்ஷன் என்ன ஃபோர்ஸ் Fk is equals to mu kn. இதுதான ஃபிரிக்ஷன். Fk is equals to mu kn. Mu k அப்படினா it is nothing but n. n is nothing but அதாவது சிம்பிளா பார்த்துக்கோங்க mu kn. ஓகே டன். mu k is equal to f cos theta வா இந்த பக்கம் இருக்குதுல. so mu k is equals to f cos theta. fk is equal to f cos theta. இங்க பாருங்க fk இந்த பக்கம் இருக்கு. it is equal to f cos theta. yes or no? அடுத்தது mu k இருக்கு. mu k எந்த பக்கம் இருக்கும்? ஓகே mu k டங் ஓகே இது mu k தானே. fk is nothing but mu k is equals to f cos theta. ஓகே minus nk is equals to okay fine. டைரக்டா வந்து நீங்க அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல எடுத்துப்போம்ல லைக் f cos theta minus fk is equals to ma இந்த ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க. லைக் f minus t ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க. f minus t is equals to ma இல்ல அந்த ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க. so f cos theta minus mu kn is equals to ma. so f cos theta minus mu k n ஓட வேல்யூ என்ன ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். n ஓட வேல்யூ. so mu k என்னோட வேல்யூ என்ன? ஸோ இப்போ இந்த எண்ணை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா mg மைனஸ் f sin தீட்டாவா? ஆமாவா இல்லையா? mk வேல்யூ. ஸோ mg மைனஸ் f sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு ma. ஆமாவா? இது இருக்குமா? நெக்ஸ்ட் பேஜ்ல. ஸோ இங்க என்ன f cos தீட்டா மைனஸ் ஆமாவா அதுதானே. ஸோ mu k mg பிளஸ் mu k mg minus f sin theta into is equal to ma. இதுதானே? yes or no? so இதை இந்த மாதிரி எழுதலாமா? so f cos theta minus mu k mg அதை இப்படி பண்றோம். ஸோ இந்த பக்கம் மைனஸ்னா இந்த பக்கம் உள்ள பிளஸ் வரும். ஸோ இங்க மைனஸ் இருக்குல்ல அதனால பிளஸ் வரும். வெளியே மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் mu k f sin theta is equal to ma. ஓகே நல்லதா இருக்கு. அடுத்தது என்னன்னா லிசன். இங்க f இருக்கு இது f இருக்கு காமனா எடுத்துக்கோ. சோ f இருக்கிறதுனால cos theta plus mu k sin theta இந்த மைனஸ் தனியா போட்டுக்கோ. மைனஸ் mu k mg is equal to ma. ஆமாவா இல்லையா? yes or no? ஓகே நெக்ஸ்ட் இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சலரேஷன் தேவை. ஸோ a மட்டும் வச்சுட்டு இது போட்டிருக்கோம். a is equals to f into cos theta plus mu k sin theta minus mu k mg by m கேன்சலா? ஆக்சுவலி m கேன்சல் ஆகாது ஏன்னா இங்க காமனா இல்லை. ஆமாவா? ஸோ m கேன்சல் ஆகாது காமனா இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆக்சலரேஷன் ஃபார்முலா. ஸோ இங்கே இதுவும் வந்து m. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியர்? ஸோ கொஞ்சம் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ n பிளஸ் f sin theta இஸ் ஈக்குவல் டு mg. fk is equals to f cos theta. ஆமாவா இல்லையா? fk is equals to force f minus t is equals to ma. ஸோ நார்மலா வந்து f என்ன force minus t is equals to ma. force இங்க என்ன? f cos theta. ஸோ f cos theta minus t. t என்ற டைம்ல இங்க நமக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல இருக்கு. கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல இருக்கிறதுனால இங்க t என்றது கான்டாக்ட்ல என்ன இருக்கு? ஃபிரிக்ஷன். ஸோ fk minus ma இந்த மாதிரி எழுதிக்கணும் இங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு மற்றதெல்லாம். ஓகேவா? கிளியரா உங்களுக்கு இப்போ புரிஞ்சுச்சா? ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த
இதில் லாஸ்ட் இது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் வந்து படிச்சது தான் இதுக்கு முன்னாடி. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நான் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் கான்செப்ட் சொல்லும் போது சொல்கிறேன் மியூ எஸ் இஸ் கிரேட்டர் தென் மியூ ஆர். ரோல் ஆகிறது சிம்பிளா, ஸ்லைட் ஆகிறது சிம்பிளா, ஸ்பீடாக பாடின்றது வரணும் அப்படின்னா எது ஸ்பீடாக போகும், இந்த பாடி ஸ்லைட் ஆகிற பாடி. ஸோ மியூ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ ஏ. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் is smaller than sliding friction. கரெக்ட் தான். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. 2018 கேட்ட கொஷின் இது. ஸோ இது கரெக்ட். அடுத்தது என்ன, லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ரியாக்ஷன். ஆமாவா இல்லையா? அதாவது லிமிட்டிங் வேல்யூ என்ன, எஃப் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ எஸ் என். ஆமாவா? ஸோ அப்போ லிமிட்டிங் வேல்யூ இங்க இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் இல்லையா? ஸோ என் இஸ் நத்திங் பட் normal reaction. Limiting value of static friction is directly proportional to normal reaction. Okay, option B யும் correct தான். Next one, frictional force opposes the relative motion. ரொம்ப important. நான் already first pageலே அதுதான் சொன்னேன் இந்த கிளாஸ்ல. Frictional force opposes relative motion but it does not oppose any forces. So hence இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். Next, fourth option, coefficient of sliding friction has dimensions of length. So mu அப்படின்றது coefficient. இந்த coefficient sliding frictionஆ இருக்கட்டும், static frictionஆ இருக்கட்டும், எந்த frictionஆ இருந்தாலுமே மியூ அப்படின்றது இட் இஸ் டைமென்ஷன்லெஸ்ன்னு நான் கான்செப்ட் சொல்கிறப்போ சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறப்போ. ஸோ இது டைமென்ஷன்லெஸ் அப்படின்றப்போ இந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த் ஏன் சொல்கிறாங்க, ஹென்ஸ் இட் இஸ் ராங். ஸோ திஸ் இஸ் த இன்கரெக்ட் ஒன். புரிஞ்சிச்சா? கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸில் இனஃப். தேங்க்யூ. பை பாய்.